நான் கியாசுதீன் பால்பன் பொய் அடிமை வம்சத்தின் கடைசி சுல்தான். காலம் 1266 முதல் 1287 வரை. எனது ஆரம்ப காலத்தில் நான் துருக்கிய குடும்பத்தில் பிறந்து மங்கோலியர்களால் கைப்பற்றப்பட்டு அடிமையாக்கி பின்னர் டெல்லி சுல்தான் இல்துமிஷ்க்கு விற்கப்பட்டேன். 40 துருக்கிய பிரபுக்களின் ஒருவரானேன். மேலும் 1254 வடமேற்கில் ஷிவாலிக் ஆட்சி பகுதிகளின் தளபதியாக ஒழுகுகான் பட்டம் பெற்றேன். மேலும் அக்காலத்தில் வம்சத்தின் வாரிசுகள் பலவீனமானவர்கள். இல்துமிஷ் இறந்த பிறகு ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. ஒரு மகன், ஒரு மகள்வான் மற்றும் ஒரு மகன், ஒரு பேரன் அனைவரும் ஆட்சி செய்தனர். இறுதியில் இல்துமிஷ் மகன் மற்றும் எனது மருமகனுமான நசிருத்தீன் முகமது அரசரானார். ஆனால் உண்மையான ஆட்சி என் கைகளில்தான் இருந்தது. சுல்தான் நசிருதீன் மஹ்மூத்துக்கு வஜீராக பிரதமர் பதவி வகித்தேன். இறுதியாக நஸ்ருதீன் இறந்த பிறகு 1266 சுல்தான் கியாசுதீன் பால்பனாக தில்லி அரியணையை கைப்பற்றினேன். நான் தெய்வீக உரிமை கொள்கை எனும் கொள்கையை அறிமுகப்படுத்தினேன். அதாவது அரசன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் பூமியில்வனின் பிரதிநிதி, அவன் அதிகாரமே முழுமையானது, அதற்கு யாராலும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. எதிர்ப்பு என்பது இறைவனை எதிர்ப்பதற்கு சமமாகும். மேலும் நான் பாரசீகத்தின் முறையான சிஜிதா என்றால் மக்கள் மண்டியிட்டு தரையை தொட்டு சுல்தானை வாழ்த்தி வணங்குதல் வேண்டும் மற்றும் பைபோஸ் என்றால் சுல்தானின் பாதங்களை முத்தமிடுவது, இம்முறைகளை நான் அறிமுகம் செய்தேன். நான் கடுமையான நீதியை அமல்படுத்தி திறன்மையான உளவுத்துறை அமைப்பை உருவாக்கி தனது பேரரசில் ஒழுக்கமும் விசுவாசமும் நிலைநிறுத்தினேன். நான் தனது செல்வமும் அதிகாரமும் அரசர்களுக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக பெர்ஷிய திருவிழா நவ்ரோஸ் என்பதை கொண்டு வந்தேன். நான் எனது நம்பிக்கைக்குரிய அடிமை துக்ரில் கானை வங்கத்தின் ஆளுநராக நியமித்தேன். ஆனால் அவர் சில காலத்திலேயே கிளர்ச்சி செய்தார். அதனை ஒடுக்க அவத்தாளுநர் அமின்கானை அனுப்பினேன். தோல்வியடைந்தார். மேலும் இரு படைகளையும் அனுப்பி அவர்களும் தோல்வியடைந்தனர். இதனால் நானே வங்கத்திற்கு சென்றேன். இதனை அறிந்து துக்ரில் தப்பி ஓடினான். ஆனால் எனது படை அவரை லக்னௌதி மற்றும் திரிபுரா வரை பின்தொடர்ந்து இறுதியில் கொன்றனர். அதன் பிறகு எனது மகன் புக்ரா கானை வங்கத்தில் ஆளுநராக நியமித்தேன். அவர் வங்கத்தை சுதந்திர அரசாக பிரித்து அங்கேயே தங்கிலும் குறிப்பிடத்தக்க செயல்களில் மாலிக் பக்பக்கை பகிரங்கமாக சவுக்கடி கொடுத்து அவமானப்படுத்தியது. எனது ஆணையை மீறி கங்கை யமுனை நதிகள் இடையிலான தோவா பகுதிகளில் ராஜபுத்திர ஜமீன்தார்கள் கோட்டைகள் அமைத்தனர். அதனை அழித்தேன். வடமேற்கில் மேவாரை சுற்றிய அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த மியோ என்ற ஓர் இஸ்லாமிய சமூகம் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்தன. இதனை ஒரு சவாலாக ஏற்று நானே முன்னின்று மேவாரை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவரின் படை வீரர்களை தேடிப்பிடித்து கழித்தேன். இந்த தாக்குதல்களின் போது காடுகள் அழிக்கப்பட்டன, புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன. அந்நிலங்களை புதிதாக படையில் சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குத்தகையில்லா நிலங்கள், அதாவது மப்ருசி வழங்கப்பட்டு பயிரிடப்பட்டன. வணிக தடங்களையும் கிராம சந்தைகளையும் பாதுகாக்க புதிய